12th max example 3.31 அதில் first subdivision second subdivision ரெண்டுத்துமே பார்க்கலாம். discuss the nature of the roots of the following polynomials னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் first subdivision எடுத்துக்கலாம். அது வந்து என்ன செஞ்சுக்கலாம்? p of x னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? p of x is equal to x power 2018 plus 1947 x power 1950 plus 15 x power 8 plus 26 x power 6 plus 2019 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சைன் சேஞ்ச் நடக்குதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே ப்ளஸ்லேருந்து நெகட்டிவோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவோ மாறவே இல்லை. அப்போ எங்கேயுமே சைன் சேஞ்சஸ் இல்லை. அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் என்னன்னு எழுதிக்கணும், ஜீரோன்னு எழுதிக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் ஜீரோ. அப்போ பாசிட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக சைன் சேஞ்சஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதில் ஜீரோ வந்ததுனால பாசிட்டிவ் ரூட்ஸ் என்னவாக இருக்குது? இங்கே ஜீரோவாக இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து என்னது? இங்கே ஜீரோ. ஓகேவா? நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். நெகட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே இதனுடைய பவர்ஸு எல்லாமே என்னது? ஈவனாக இருக்குது. ஈவனாக இருக்குங்கும்போது இந்த இடத்துல என்ன நம்பரே இல்லைன்னு அர்த்தம்? இங்கே எக்ஸ் பவர் ஜீரோன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அது நம்பரே இல்லைன்னா எக்ஸே நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலைன்னா அங்கே என்ன சைன் இருக்கோ அதே தான் மெயின்டைன் ஆகும். இங்கே பார்த்தோம்னாலும் எல்லாத்தையுமே மைனஸ் எக்ஸ் பவர் ஈவன் நம்பரால் நம்ம பவர் எடுக்கும்போது எல்லாமே அதே சைன் தான் மெயின்டைன் ஆகும். இங்கே அப்படியே நோ சைன் சேஞ்சு, அப்படியே திருப்பியும் அது என்ன தான் கிடைக்க போகுது? கொஷினில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் கிடைக்க போகுது. அப்படியே தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் நம்மளுக்கு சைன் சேஞ்சஸே நடக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல கூட பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவோ மாற போகிறதில்ல. அதனால எகெயின் அதே ரிப்பீட்டேஷன் தான். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் என்னது? இங்கே ஜீரோ. நெகட்டிவ் ரூட்ஸ்க்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் இங்கே என்னது? ஜீரோ தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் டேர்ம் ஜீரோ, இங்கே எல்லாமே ஜீரோ, இங்கே மட்டும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? அப்போ பி ஆஃப் ஜீரோன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 2019 கிடைக்கிது. அப்போ பி ஆஃப் ஜீரோங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வருது. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதுவும் என்னது? அது வந்து என்னது? ஜீரோ தான். இங்கே வந்து என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கல. இது எல்லாமே ரியல் ரூட்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ் ரூட்ஸு, நெகட்டிவ் ரூட்டு, ஜீரோன்னு ஒரு ஆன்சர் வந்து இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு ரியல் ரூட்ஸ். ஓகேவா? அது ரியல் ரூட்ஸு. இது எல்லாமே போக மீதி இருக்கிறதுலாம் என்னது? இமேஜினரி ரூட்ஸு. இப்போ ரியல் ரூட்ஸ் வந்து என்னது? பாசிட்டிவ் ரூட்ஸும் ஜீரோ, நெகட்டிவ் ரூட்ஸும் ஜீரோ, ஜீரோஸும் ஜீரோ தான். அப்போ இது எல்லாமே ஜீரோங்கும்போது நம்மளுக்கு ஆல் த ரியல் ரூட்ஸ் ஆர் ஜீரோ. எல்லா ரியல் ரூட்ஸும் ஜீரோ. அப்படிங்கிறதுனால மீதி ரிமைனிங் எல்லாமே என்ன தான்? நம்மளுக்கு இமேஜினரி ரூட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆல் த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஓகேவா? இதில் சப்போஸ் ஏதாவது நம்பர்ஸ் வந்துருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டுகெதர் வச்சுக்குவோம். அதோட ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கும் அந்த கொஷினில் அதை நம்ம என்ன செய்வோம்? அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறது இமேஜினரி. இப்போ இந்த ரியல் ரூட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா ரூட்ஸுமே என்ன தான் இருக்க போகுது? இமேஜினரி ரூட்ஸாக தான் இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதை q ஆஃப் எக்ஸ்னு எடுத்துங்க. லெட் q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொஷின்னு பார்க்கலாம். x power 5 minus 19x power 4 plus 2x cube plus 5x square plus 11. ஓகேவா? இதில் எத்தனை சைன் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள். இது ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஒரு சைன் சேஞ்சு, தென் மைனஸ்லேருந்து ப்ளஸ் இன்னொரு சைன் சேஞ்சு. எகெயின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ அங்கே சைன் சேஞ்சஸ் நடக்கல மறுபடி. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 2 நடக்குது. ஸோ 2 சைன் சேஞ்சஸ் நடக்குது. அப்போ பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை நம்மளுக்கு? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு q ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதாவது நம்ம நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறேன்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். இந்த கொஷின் இருக்கு இல்லையா? அந்த கொஷினில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். சப்ஸ்டியூஷன் பண்ணால் எனக்கு எப்படி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஆட் பவர் இருக்கோ அந்த ஆட் பவர் இருக்கிற இடத்துல மட்டும் முன்னாடி இருக்கிற சைன் இருக்கு இல்லையா? அதை மாற்றிக்கிங்க. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், எக்ஸ் பவர் 5ன்னு இருக்குது. அப்போ முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை மாற்றிக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈவன் பவர், அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஆட் பவர், அதுக்கு முன்னாடி உள்ள சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈவன் பவர், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க. என்ன சைனோ இங்கே கான்ஸ்டன்ட்டுங்கிறது என்னது ஈவன் பவர் தான், எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம். ஸோ அங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் எத்தனை சைன் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்குறோம். மைனஸ்லேருந்து மைனஸாக தான் இருக்குது. இங்கே தான் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு சைன் சேஞ்ச் நடக்குது. இங்கே ப்ளஸ்லேருந்து ப்ளஸ்ஸு தான், அதனால் அங்கே எந்த சைன் சேஞ்சஸுமே நடக்கலை. ஸோ மொத்தமாக என்ன சைன் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 தான். ஓகேவா? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்க போது, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து எத்தனை சைன் சேஞ்ச் நடந்திருக்கோ அத்தனை. ஓகேவா? 1. அதனால் இங்கே 1 தான் நம்ம போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜீரோஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த Q ஆஃப் 0 இருக்கு இல்லையா, அது வந்து 0ன்னு வருதான்னு பார்க்கணும். ஆனால் வரல. இங்கே ஏன்னா 11ங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, மீது எல்லாத்துக்கும் எக்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஆகிருக்கு. இந்த 11ங்கிறது மட்டும் தான் என்ன செய்யலை, எக்ஸோட மல்டிப்ளை ஆகலை. அப்போ அந்த நம்பர் மட்டும் நம்மளுக்கு ரிட்டைன் ஆகும் 11ன்னு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது Q ஆஃப் 0ங்கிறது வேற ஒரு நம்பராக வந்துடுது, 0வாக வரல. அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து 0ங்கிறது ரூட் கிடையாது. 0 இஸ் நாட் அ ரூட், அதுக்கு 0ங்கிறது ரூட் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உள்ளதுலேயே ஹையஸ்ட் பவர் என்னது, 5. ஓகேவா? 5 ஹையஸ்ட் பவருங்கிறது 5. பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை, நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை, 0 ரூட்ஸ் எத்தனைங்கிறத ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பாசிட்டிவ் ரூட்ஸ், நெகட்டிவ் ரூட்ஸ் ப்ளஸ் 0 ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் ரூட் எத்தனை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 2. நெகட்டிவ் ரூட் எத்தனை 1. 0 ரூட் இருக்கா, 0 ரூட்டுங்கிறது 0 தான், ஏன்னா 0ங்கிறது ஒரு ரூட்டாக வரல, அதனால் 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ 2 + 1 என்னது நம்மளுக்கு 3. அப்போ இமேஜினரி ரூட் எத்தனை இருக்கும் அப்படின்னா இமேஜினரி ரூட் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா மற்ற ரியல் ரூட்ஸு, அதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன நம்ம ஆன்சர் வருதோ அதான் நம்மளுக்கு என்னது இமேஜினரி ரூட்ஸு. ஓகேவா? இங்கே எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 இமேஜினரி ரூட்ஸ் இருக்குது. ரியல் ரூட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ரியல் ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரியல் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ரூட் ப்ளஸ் நெகட்டிவ் ரூட் ப்ளஸ் 0 ரூட். அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 3 கிடைக்கிது. ஓகேவா? இது ரியல் ரூட்டு, இது இமேஜினரி ரூட். ஓகேவா?